மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இன்னைக்கு பேச வந்திருக்கிறவர் டாக்டர் ஆர் பாஸ்கர் சேதுபதி சார். வணக்கம். வணக்கம். தேர்வில் வெற்றி பெறாங்க, ஒரு சில தோல்வி அடைகிறாங்க. ஆக்சுவலாக இதில் தேர்வில் வெற்றிங்கிறது என்ன? அதாவது 100க்கு 100 எடுக்கிறது மட்டும்தான் வெற்றியா இல்லை அப்படிங்கிறது என்ன சார்? தேர்வில் வெற்றிங்கிறது என்ன? இந்த பொது தேர்வில் வெற்றி தோல்விங்கிற கான்செப்டே கிடையாது. வெற்றி தோல்வியே கிடையாது. பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்களா தேர்ச்சி பெறவில்லையா ரெண்டு தான். இதை பாஸ் ஃபெயில் ரெண்டு சொற்களை பயன்படுத்துகிறோம். பாஸ்னா இந்த வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்புக்கு பாஸ் ஆகுறது. இப்போ இந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த பொருளை என்கிட்ட பாஸ் பண்ணி தரேன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது. இப்போ பாஸ் அப்படின்னா 8ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு, 10லேருந்து 11ஆம் வகுப்பு பாஸ், அப்படி தான் வந்தது அது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட விடை அவங்க எழுதின விடைத்தாளில் வச்சிருக்க கட் ஆஃப் மார்க்குக்கு ஒரு மார்க் கூட எடுத்துட்டா அல்லது அந்த மார்க்கை தொட்டுட்டா அவங்க தேர்ச்சி. அதாவது தேர்ச்சி பெறவில்லை ரெண்டு தான். வெற்றி தோல்வின்னு நம்ம அப்படி சொற்களை பயன்படுத்தி பழகிட்டோம். உண்மையில அதை வெற்றியா, உதாரணத்துக்கு ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்த ஒருத்தர் பெரிய வெற்றியா நினைச்சு கொண்டாடுறத பார்க்க முடியும். ஒரு மாணவன் இப்போ எப்படா பாஸ் பண்ணுவோன்னு ஒரு நினைப்புல இருக்காங்க. சரி, அந்த மாணவனுக்கு எது அவரு ஒரு 28 தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு 100க்கு. சரி, அவருக்கு 35 வந்துருது, தேர்ச்சி அடைஞ்சிடாரு. மிகப்பெரிய கொண்டாட்டமா வெற்றி அவருக்கு அப்படின்னு அவர் கொண்டாடுறாரு. அவர் தனிப்பட்ட முறையில வெற்றிங்கிற மனப்பான்மைக்கு வர்றாரு, அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த மட்டும் அவர் தேர்ச்சி, அவ்வளவுதான். கண்டிப்பா. சரியா? இன்னொருத்தர் 100 எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு 98 தான் வருது, அவரு தோல்வின்னு நினைச்சுக்கிறாரு. இது மனப்பான்மை தான். 98 நல்ல மதிப்பெண் தான். அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. நம்ம பொது தேர்வுகளை பொறுத்த மட்டும் தேர்ச்சி பெறவில்லையா, அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவது அல்லது குறைந்த மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறாமல் இருப்பது, கட் ஆஃப் மார்க் குறையும், இவ்வளவுதான் விஷயம். எடுக்கிற மதிப்பெண்ணை வச்சு அவருக்கு ஏதோ அடுத்த வகுப்பு போறதுக்கோ அல்லது எதுக்கோ ஒன்றுக்கு அது பயன்படுது, இவ்வளவுதானே தவிர இதுல வெற்றி தோல்விங்கிற கான்செப்டே கிடையாது. இதுல தோல்வி அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வின்னு எடுத்தா தான் அந்த வார்த்தையிலேயே வேற ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துருதா, அவர் கவலை, பயம் அல்லது கோபம், எரிச்சல் எல்லாம் வந்துடுது. அப்ப தோல்வி அப்படிங்கும்போது அவர் அந்த மாணவனுக்கு தனக்குத்தானே அல்லது யாராவது அதை சொல்லி காட்டும் பொழுது தனக்குத்தானே துன்பப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வேதனை அடைகிறது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் வேதனைப்படுத்திடுவாங்க. அதனால இங்க வெற்றி தோல்வினே இனிமே யாரும் பேச வேணாம். இந்த பொது தேர்வுல இப்ப நடந்த தேர்வுல தேர்ச்சி பெறவில்லை, நல்ல மதிப்பெண் அல்லது அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு, அல்லது மதிப்பெண் இப்போதைக்கு அவர் மதிப்பெண் தேர்ச்சிக்கான மதிப்பெண்ணை பெறவில்லை. ஒருவேளை இமிடியேட் இந்த உடனடி தேர்வு மூலமாவோ அல்லது வேற வருங்கால தேர்வு மூலமாவோ எழுதி அவர் என்ன செய்வார், தேர்ச்சி பெறலாம். அதனால தேர்ச்சி பெறாதவங்களும் தேர்ச்சி பெறலாம். இங்க தோல்விங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. இது ஏதோ போட்டி இல்லை, ஒரே ஒருத்தரை கூப்பிட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின அப்படி சொல்றதுக்கு இல்லை. இது யார் வேணாலும் தேர்ச்சி பெறலாம், எப்போ வேணாலும் தேர்ச்சி பெறலாம். அப்போ வெற்றி தோல்விங்கிற இதே கிடையாது. இங்க சொல்லே பயன்படுத்த வேணாம். தேர்ச்சி பெறவில்லை, அது இப்போதைக்கு தேர்ச்சி பெறவில்லை. இந்த தேர்வுல ஒரு மாசம் கழித்து நடக்கிற தேர்வுல அவர் தேர்ச்சி பெற்றுவாரு. அப்புறம் எங்க அப்ப அவர் வெற்றின்னு சரியாயிடாதா? அதனால வெற்றி தோல்விங்கிற சொல்லே வேண்டியதில்லை. அவர் வெற்றியா நினைச்சு கொண்டாடலாம், கொண்டாடாம இருக்கலாம். சரிங்களா? ஒரு மாணவன் ஒரு கற்பனைக்கு ஒரு வாதத்துக்காக சொல்றேன். ஒரு மாணவனுக்கு இந்த +2 எப்படியாவது ஃபெயில் ஆகணும்னு ஆசைப்படுறான், தேர்ச்சி பெறக்கூடாதுன்னு. ஒரே ஒரு மாணவன். ஏன்னா அவன் தேர்ச்சி பெற்ற அவனை கொண்டு போய் நீங்க நம்ம தமிழ் சினிமாலாம் பார்ப்பீங்க, படங்கள்ல எல்லாம் பார்ப்பீங்க, அவர் தன்னுடைய காதலிக்காக என்ன வேணாலும் செய்வார். தனக்கு தானே காய்ச்சல் வர வச்சுக்கிறாரு, தனக்கு தானே குத்திக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்றாரு. அது மாதிரி அவருக்கு தேர்ச்சி பெற வேணான்னு நினைக்கிறாரு. காதலுக்காக இல்லை, அவர் தேர்ச்சி பெற்றா எங்க அதனால இல்ல, காலேஜுக்கு படிக்க வச்சு கொண்டுருவானுங்களோன்னு பயம் வந்துருதுன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, தேர்ச்சி பெற வேணாம், நம்ம வேலைக்கு போயெல்லாம் பேசாம வீட்டுல ஏற்கனவே இருக்க தொழில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு கற்பனைக்கு சொல்றேன், லட்சத்துல ஒருத்தர் அப்படி இருக்கலாம். அந்த மாணவன் தேர்ச்சி அடைஞ்சிடாரு, எதிர்பார்க்காம அவருக்கு ஒரு போனஸ் மார்க் கிடைச்சிருது. இப்ப அவர் என்ன செய்யறாரு, தோல்வின்னு நினைச்சுக்கிறாரு. மதிப்பெண் கூட வந்துருச்சு, தேர்வுல தேர்ச்சி, தன் தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி நினைச்சு அழுகிறாருன்னு வச்சுக்கலாம். என்னை போல் காலேஜ்ல படிக்க வைப்பானுங்களே. அப்ப வெற்றி தோல்வி இருக்கா? லாஜிக் படி பார்த்தா வாதத்துக்காக சொல்றேன். அப்ப வெற்றி தோல்விங்கிற கான்செப்டே கிடையாது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார், குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார், மதிப்பெண் எடுக்கவில்லை, அந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கல, தேர்ச்சி பெறவில்லை, அப்படிதான் எடுத்துக்க முடியும். இதை வேதனைப்படுறதுக்கோ வெற்றினோடனே அதுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியும், தோல்வினே ஒரு கவலையும் பட தேவையில்லை. ரெண்டுமே கிடையாது. தேர்ச்சியா தேர்ச்சி பெறவில்லையா அப்படி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த
இந்த பொது தேர்வுல இப்ப எழுதின தேர்வுல தேர்ச்சி வரவில்லை. அடுத்து ஒரு மாசம் கழிச்சோ திரும்பி வரக்கூடிய ஒரு தேர்வு, ஏன் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட அவர் தேர்ச்சி அடைஞ்சிட்டு போயிடுறாரு. அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அதனால எப்ப வேணாலும் தேர்வு எழுதி திரும்பி தேர்ச்சி பெறும் வாய்ப்பு உள்ளது. அதனால இது தோல்வியாக கருதப்பட மாட்டாது. அல்லது அவர் மனநிலையை பொறுத்து ஒருத்தர் குறைவா மதிப்பெண் எடுத்து வெற்றி நினைச்சுக்கலாம், அது அதிகமா மதிப்பெண் எடுத்து தோல்வி நினைச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லது இல்லை. தேர்ச்சி அடைஞ்சிட்டு அவருக்கு இப்போதைக்கு தேர்ச்சி வரவில்லை. பொதுவா அமைதியான ஒரு பொது தேர்வு தான் நல்லது. அமைதினா அந்த மாணவனை சுற்றி ஒரு சூழல், பள்ளியில் ஒரு சூழல், தேர்வு எழுதும் போது அமைதி, வீட்டுக்கிட்ட ஒரு அமைதி. அக்கா நீங்க கேட்ட மாதிரி கொண்டாட்டம்ங்கிற பேர்ல பட்டாசு போட்டுட்டு போய் படிக்க முடியாது, தேர்வு எழுத முடியாது. அமைதியான சூழல் இருக்கணும், அப்ப மகிழ்ச்சி இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா ஒரு நல்ல சூழல் வரும். அதனால இப்ப தோல்வி அப்படின்னே அங்க ஒரு அமைதியற்ற சூழல் வந்துருது. நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி வேணாம், தேர்ச்சியை நோக்கி முன்னேறி அதிகபட்சம் முயற்சி பண்ணுங்க. வர்றது வரட்டும், இப்ப வரலைன்னா திரும்பி எழுதிக்கலாம். மதிப்பெண் கம்மியா வந்தா திரும்பி கூட முயற்சி பண்ணிக்கலாம். அதுக்காக பண்ண முடியாது இல்லையா? அதனால ஒரு அதிக மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவர், ஒரு வாதத்துக்காக இதுவும் ஒரு அதிக மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவர் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஐஐடி ஜேஇ பரீட்சை எழுதுறாங்க. அவருக்கு ஐஐடி ஜே இந்த முறை வரலைன்னு வச்சுக்கலாம், அவர் அடுத்த முறை எழுதிக்கலாம். இப்போ அவர் அந்த +2ல மேல்நிலை பொது தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்திருக்காரு, சென்ட் அளவுக்கு எடுத்திருக்காரு. ஆனா அவர் ஐஐடி ஜேஇ வரல. இன்னொரு மாணவன் இந்த +2 பொது தேர்வுல வெறும் ஒரு 60-65 மதிப்பெண் தான் எடுத்திருக்காரு, சதவீதம் தான் எடுத்திருக்காரு. ஆனா அவர் ஐஐடி பாஸ் பண்ணிடுறாரு. இப்ப எதை வெற்றி எதை தோல்விங்க? 60% எடுத்து நீங்க ஒருவேளை அவர் சரியா வெற்றி பெறவில்லை அப்படின்னு அவரை கணிச்சிருந்தீங்கன்னா அவர் ஐஐடி ஜேஇ கிடைச்சிருதா இந்த வருஷமே? அந்த இன்னொரு மாணவனுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ லாஜிக் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றி தோல்வின்னு கணிக்க வேண்டியதே இல்லை. அப்ப 100க்கு 100 எடுத்து வெற்றின்னு கொண்டாடிட்டு ஐஐடி கிடைக்கலன்னு தோல்வி ஆயிடுவாரா? இன்னொருத்தர் வெறும் 60 எடுத்துட்டு எனக்கு சரியா மதிப்பெண் விலைன்னு அழுதுகிட்டே இருப்பார், அவருக்கு ஐஐடி கிடைச்ச உடனே அவர் வெற்றி 60 மார்க்கு வெற்றி நம்ம இருக்கான்னு? அப்படி கிடையாது. இது ரெண்டையுமே விட்டுட்டு இந்த முறை இந்த தேர்வில் என்ன மதிப்பெண் எடுக்கிறாரோ அந்த மதிப்பெண் உண்மையான மதிப்பெண். நீங்க என்ன எழுதுனீங்களோ அந்த மாணவன் அந்த மாணவனோ மாணவியோ அந்த தேர்வுத்தாளில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை விட கூட அதே மதிப்பெண் வந்தாலே அவங்க சந்தோஷமாயிட முடியும். இந்த மதிப்பெண் எடுத்து நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், நான் மிக மகிழ்ச்சி. அதுக்கான முயற்சியே மகிழ்ச்சியா இருக்கணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம்.